பிள்ளையார் கோயில் இருக்கும். அப்படி 3வது வீட்டு மாவு ஆண்டி இப்போ இருக்கு. நான் பொணந்தி நீ மட்டும் காட்டுற வம்சம். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயம் செய்து இந்த பாபுரை போகலாம் பஸ் விட்டியா? இவர்தான் மலைப்பாம்பு இனத்தை சேர்ந்தவர். போச்சினிக்குள்ள வண்டி ஓட்டுறது எப்படி சொல்லித்தரேன், ஓகேவா? போச்சினிக்குள்ள வந்தீங்கன்னா முதல்ல இந்த கட்டு எடுத்து அடுத்தது லெஃப்ட் ஒரு கட்டு பிள்ளையார் கோயில் இருக்கும். அப்படியே வந்து அப்புறம் வந்து ரைட்டு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இப்போ உடச்சி போட்டிருப்பாங்க. இப்படி வந்து அப்புறம் ஒரு லெஃப்ட்டு ஃபுல் ஸ்பீடில் அப்படியே கிட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். இதுதான் போச்சினிக்குள்ள வண்டி ஓட்டுற. போச்சினிக்குள்ள இன்னொரு வழி இருக்குது செக் பண்ணுறது. சொல்லித்தரேன் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது வீட்டு மாவு ஆண்டி வீடு வழியாக ரைட் கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இங்கே வரேன் போகிறீங்க வேகமாக போய்ட்டு அப்படியே டக்குனு பிரேக் அடிச்சு டப்புன்னு ஒரு திருப்புறீங்க. மாவாண்டி இதான் மாவாண்டி வீடு பாருங்கள். இந்த உடஞ்ச வீடுன்னு பார்த்தீங்கன்னா இதான் மாவாண்டி வீடு. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ஒன்று நம்மள துரத்துது ஒரு பைக்கு. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணுறீங்க வரீங்க. ஒரு கார் போயிட்டு இருக்கு. அப்படியே மேராக போனீங்கன்னா ஒரு ட்ராப்பு. முதல்ல போய் ட்ராப் எடுத்து வந்துடலாம். ஏன்னா லெவல் 3 வெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி தான் கைஸ். இப்படி போகிறோம் இப்படி போகிறோம் வேற மாதிரி. லெட்ஸ் கோ ஃபார் 70,000 லைக் இந்த சாட் கைஸ். இதெல்லாம் ரொம்ப கொடூரமான இடங்க. இங்கெல்லாம் வந்து இறங்கிறாதீங்க. பாருங்க யார் தெரியும் பாருங்க அவன் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்துட்டே இருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அதேமாதிரி நம்மள ஒருத்தன் பார்க்க வந்துட்டான் மேலே. இவனை போட்டுருங்க. இப்போ அப்பயும் பிரச்சனை கிடையாது. ஓடும் பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படலாம். அவ்வளோதான் அடி வாங்கிட்டான். நான் உங்களுக்கு காமிக்கலான்னு அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு. அதுக்குள்ளே மேலே ஒருத்தர் வந்து வந்துட்டான் பாருங்க. அடுத்த பேர் ஸ்லோ ஒருத்தர் வராமல் பாருங்க. 4 நாள் பொண்டாட்டிக்கு பிரசவமாகி குழந்தைய பிறந்த பிறகு தான் முதல் வீட்டுக்கு வந்திருக்கான் பாருங்க. ஒருத்தன் செத்து பொழைச்சி போன ட்ராப் எடுக்க வந்திருக்கான் ஒருத்தன். டேய் வாடா கோமலிக்கான் எடுத்துகிட்டு போயிட்டான் அவங்க. ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் அவங்க பேரே வச்சுட்டான் பிள்ளைக்கு. இப்போ தான் இது ஃபஸ்ட் எய்ட் வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கிறான் யாரும் தெரியாமல் பாருங்கள். அவன் பாருங்க அவ்வளோதான். அவனுக்கு குஞ்சு நிற்காது. நீங்கள் உள்ளே ஒடியாடணுமோ அவசியமே கிடையாது. அவனுக்கு நிற்காது. அவனால் முடியாது. அவனோட மனசில் ஒன்று தான். கார் நின்றுச்சு எகிரு மாமாலே. அவ்வளோதான். நீ எதுவுமே நான் ஏதாவது பண்ணனா எகிர்னா ஓடனா ஒடியாந்தனா எதுவுமே கிடையாது. நீங்கள் போயிட்டு நின்னா அவனே காலிங் மேலே எழுத்துங்க போயிட்டு குடைங் அங்கே பாருங்க ப்ரோ. செத்த பணத்தை லூட் அடிக்கிறதா கழுகு. இவன் தான் வந்து கழுகு கைஸ். இவன் செத்த பணத்தை லூட் அடித்து தின்னுட்டு இருப்பான் பாருங்க. யாருக்கு தெரியாமல் இவன் இதில் ஒழிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. யாரு தெரியாமல் இவன் தான் கழு. இவன் வந்து நினச்சிக்குவான். இப்போ நம்ம இவன் என்ன நினச்சிக்குவான்? போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்குவான். அப்படியே குமிஞ்சிக்கணும் பாரு. குமிஞ்சிக்கிட்டு இது எடுத்துட்டு மெதுவாக வாங்க மெதுவாக. அவன் தான் பணம் திண்டி. அவன் தான் கைஸ் பணம் திண்டி. எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கே போய் அங்கே இருக்கிற பணம்லாம் திம்பான். அவன் தான் அது. தெரியுதா கைஸ்? யாருக்கு தெரியாமல் பணம் திண்டி அவன் பார்த்துருக்கிறான். பணம் ஏதாவது தெரியுதான்னு. அவன்லாம் ரொம்ப கொடூரமானவன் கைஸ். ரொம்ப பயங்கரமானவன். இவன் வேற ஒருத்தன். இருடா மக்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண விட்றா. போச்சு ப்ரோ இருங்க கைஸ். நான் போய் இவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி டிபிலாம் எடுத்துகிட்டு வந்தானா பயப்படாது. டேரெக்டாக போங்க. டிபிலாம் எடுத்துகிட்டு வந்தானா அது பாட்டை விட புண்டைன்னு அர்த்தம் சோலோவில். அதனால் கவலைப்படாமல் அடிக்கலாம். இப்போ இருக்கு நான் பொணந்தி நீ மட்டும் காட்டுறேன் வம்சம். பொணந்தி நீ எப்படி வேட்டையாடணும்னு நான் காட்டுறேன். பொணந்தி நீ ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக பொணந்தி நீ அதுக்கு தெரிஞ்சிருச்சு. போனால் எங்கேயோ விழுந்துருச்சு. நான் தான் ஓடியாருது பொணந்தின்றதுக்கு. இதான் கைஸ் பொணந்தின்னி. அங்கே அதே திண்ணி தான் இங்கே இப்போ ஓடி வந்துருக்குது. இங்கே மேலே கில் ஃபீட் பார்த்துருக்கு. யாரும் செத்துட்டாங்க போய் லூட் அடிக்கலான்னு ஓடியாருது. இதுதாங்க இது பொணந்தின்னி. இது வந்து ஒரு ரேர ஃபினாமினா. இது அப்பப்போ தான் வரும். எப்பயும் வராது. அப்பப்போ தான் வரும். எல்லாம் அதான் பாருங்க. செத்து போன எல்லாத்துலேயும் பாருங்க. எல்லாத்தையும் அடிச்சடிச்சுத்தீங்க. நம்ம சண்டை போட்டு போயிடும். அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாமல் வந்து இருக்கிற பணம்லாம் தின்ட்டு போங்க பாருங்க. நான் சொல்கிறேன். நான் பார்க்கலாம் தான் பாருங்கதா. உள்ளே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பணம் தின்னி. அதான் மேலே ஏறி வந்துருக்குது. பணம் சாப்பிட்றதுக்கு பொட்டியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஓடி உட்காந்துக்கும்.
கொடூரமான இனம் அது. அது எப்பயாதான் பார்க்க முடியும், அது எப்பயெல்லாம் பார்க்க முடியாது கைஸ். ரெடியா? லெட்ஸ் கோ ஃபார் 70,000 லைக்ஸ் இந்த சாட் கைஸ். அடியோ அடி புடியோ புடி இடியோ இடி வெடியோ வெடி இந்த சாட் கைஸ். நெருப்புடா இருக்கிறா வாப்பம் நெருங்கினால் வசுக்கிற கூட்டம் இந்த சாட் கைஸ். வேற லெவல் சிரிப்பு அடக்க முடியல. ஓபி ப்ரோ இதெல்லாம் உண்மையால சோழல் இருக்குது ப்ரோ, பொய்லாம் சொல்ல. இது நீங்களே பாத்தீங்களா இல்லையா? போனா விழுந்தவன ஒடியாச்சா இல்லையா? கிடு 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 அப்படின்னு அது குமிஞ்சு கூட ஓடி வரல, நேரா ஓடியாருது கிட்டு 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 கிட்டு. அந்த பொட்டி அது அந்த பொட்டி போய் மோப்பம் பிடிச்சிடணும், அதால இல்லை இழுக்க முடியாது. வாழ்க்கையே அது விளையாடுறது அது புணந்துன்றதுக்காக விளையாண்டுருக்குது. இது வந்து எல்லா மேட்ச்லையும் வராது கைஸ், ஏதாவது ஒரு மேட்ச்சில் தான் வரும் இந்த மாதிரி ரேர் ஃபினாமினலாம். சண்டை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஒரு இடத்துலேருந்து பக்கி கிளம்பும். அப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கி வந்து நிற்கும். நம்ம யோசிப்போம் நம்ம தானே இப்போ வந்து அடிச்சு வந்துருக்கோம் அப்படின்னு. பார்த்தா இந்த புணந்தின்னு தான் வந்துட்டு இருக்கும். வந்து எல்லாம் போனால் தான் தின்ட்டு போயிடும். அதெல்லாம் பார்த்துருக்கணும் கைஸ். அடுத்து இதை பார்த்தா சோளம் விளையாடணும் ஆசையாக இருக்கு. விளையாட ப்ரோ சூப்பராக இருக்கும். எப்பயும் பகி எடுத்துங்க, பகி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மைலேஜ் வந்து அதிகமாக தரும். அப்புறம் வந்து கொஞ்சம் திருப்புறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பஞ்சர்லாம் பண்ணாதீங்க, பக்கிட்ட எல்லாம் பஞ்சர் பண்ணாதீங்க. ஓட்ட கற்றுக்குங்க, ஓட்ட கற்றுக்காதவன் தான் பஞ்சர் பண்ணிட்டுருப்பான். அப்புறம் பார்த்து இது வந்து ஃபுல் ஓப்பன் ஜோன் ப்ரோ. இப்போ ஓப்பன் ஜோன்லனா எல்லாம் வந்து படுத்துக்கிட்டு அமைதியாக புல் எண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து விவசாயிகள். இவங்க 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப மண் சார்ந்தவர்கள் புல் சார்ந்தவர்கள், மண் மீது பயங்கரமாக பற்று கொண்டவர்கள். எப்படின்னா நம்மலாம் வந்து புல் பிடுங்கி பார்ப்போம்னா இவங்க வந்து எப்படின்னா புல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி படுத்து இப்படி மோந்து பார்ப்பாங்க. இப்படி படுத்து இப்படி மோந்து பார்ப்பாங்க. இப்படி புல்லெல்லாம் நல்லா இருக்கா, செடி காய் வண்டுலாம் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. மண்மனம் மாறாதவர்கள் இவங்களாம். அதனால் இவங்களாம் வந்து ரொம்ப பாசமானவர்கள், நேசமானவர்கள், பண்பானவர்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துவாங்க. இவங்க அடுத்து இல்லாமல் இவங்க மண் சார்ந்த மக்கள்னால இவங்களுக்கு அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். நீங்கள் தப்பாக ஒரு அடி வச்சிங்கன்னா போட்டுருவாங்க உங்களை. அவங்க வந்து நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க உங்களை கொல்றதுக்காக தான் அப்படி வந்து இல்லை. நீங்கள் அந்த புல் மேலே கால் வச்சனால, அந்த பயிர் மேலே கால் வச்சனால அவங்களால பொறுக்க முடியாது. அவங்க வந்து உங்களை கொன்றுவாங்க. அதனால் எப்பவுமே டயர் மட்டும் வைங்க. புல் மேலே கால் வைக்காதீங்க, டயர் வைங்க. டயரை அவங்க தலை மேலே வைங்க, அதான் ரொம்ப நல்லது. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கே அதிகமாக புல் இருக்குது மண் இருக்கோ அங்கே தான் இருப்பாங்க இவங்க. ரெடியாக தான் இங்கே பாருங்க. இங்கே ஒரு மண் சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் பைக் எடுத்து வந்து இங்கே மறைச்சி வச்சுட்டு, சாரி கேஸ் தெரியாமல் மண்டையிலே புல்லட் வச்சுட்டேன். டயர் இருக்கிறது பதிலாக மன்னிச்சிருங்க, ஏன்னா வண்டி கொஞ்சம் அதிகமாக தானே போச்சு. ரீலோட் பண்ணிக்கிறேன். அவர் கேம் விளையாட வரல. இப்போது நான் அங்கே தான் போயிட்டு இருந்தேன். அவர் நினச்சா என்னை சுட்டுருக்கலாம். அவர் கேம் விளையாட, அவர் வந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயம் செய்து இந்த மண் கெட்டு போயிடக்கூடாதுன்னுக்காக அவர் ஃபாயில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கார். படுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அவர் தப்பாக நினச்சிடாதீங்க, அவர் சுடலைன்னு. அவர் சுட மாட்டார். அவர் வந்து அகிம்சையை சார்ந்தவர். நான் தான் போதும், அவர் செஞ்ச இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கேன். வந்துடுவார், அடுத்த மேட்ச் வந்துடுவார், கவலைப்படாதீங்க. அடுத்து மிராமருக்கு போய் மண் வளம் பார்க்க போயிருப்பார். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தெரியவில்லை. அடியோடி புடியோ புடின்னு ஹெட்ஷாட்லாம் போட்டார். இப்போது அவர் இங்கே தான் இங்கேயோ புல்லாக கரைஞ்சிருக்கிறார். லெட்ஸ் கோ ஃபார் 70,000 லைக் கைஸ். பார்த்துக்கலாம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆல் பண்ணுங்க கைஸ். இவர் பார்த்தீங்கன்னா இவர் நான் என்ன சொல்கிறது, இவர் எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில. இவர் வந்து இவர் அதிகமாக இப்போ தான் ஒரு பஸ் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜோன் அவுட்லேருந்து ஓடி வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க கைஸ். காலை மட்டும் நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா செத்துடுவீங்க. இப்போயே சொல்லிட்டேன். பாருங்க வர பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டார் பாரு, கீழே வராது பாருங்க. பாறை பக்கத்தில் பாரு, பாறை பக்கத்தில் பாருங்க. வர ஏலே சின்ராசு அப்படின்னு வர அந்த பாறை கீழே இருக்கிறார் அவர். தெரியுதா கைஸ்? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரியல. இரு நான் வேணா கீழே உங்களுக்காக போய் காட்டுறேன். ஆனால் இது ரிஸ்க் தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னோட கடமை. அந்த கல்லிட்டு பாருங்க, கல்லிட்டு அவன் படுத்துட்டா பாரு பாறை பக்கத்தில். பாப்புற போகலாம். பஸ் விட்டியா ப்ரோ?
வா ப்ரோ போகலாம். நான் இருக்கேன் ப்ரோ உன்னை காப்பாற்ற. ப்ரோ ப்ரோ ஆமாம் ப்ரோ சாரி ப்ரோ. அப்படியே மக்கிடு ப்ரோ. அப்படியே அவர் டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தார் ப்ரோ, டிக்கெட் இருக்கா இல்லையான்னு. ஸோ சார் கைஸ் பிரேக் போச்சு. சில்லற காசு தான் கீழே விழுந்துருக்கும் போல் தேடிட்டு இருந்தார். சட்டி எடுத்துகிட்டு போய் மண்டியில் நங்கு நங்குன்னு வச்சுட்டேன், குழம்பு சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு. சரி விடுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 70,000 கேஸ். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் கேஸ். இவர் தான் மலைப்பாம்பு இனத்தை சேர்ந்தவர். இவங்க பரம்பரையாக பார்த்தீங்கன்னா பாம்பு இனத்தை சேர்ந்தவங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு கூட 2ஆக இருக்கும், கண் ப்ளூவாக இருக்கும். பாம்போட அம்சம் எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் கேஸ். இவர் ரொம்ப கூடியவர், மிகவும் தன்மையானவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறம் அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே உடலை மாற்றிக்கொண்டும் ஒரு அரிய வகை உயிரினம் கேஸ். இவர் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் வேறு தீர போகிறது. பெட்ரோல் தீரிச்சுன்னா இவர் கொத்திடுவார் நம்மள. ஆனால் இவருக்கு கார்னால் கொஞ்சம் பயம். ஏற்றி போடுவோமே மண்டியில் கிறுக்கு. ஆமாம் வரா பாருங்க. வரா படுத்துட்டார். அவர் தான் கைஸ். மிகவும் கூடியவர் கைஸ். பார்த்தீங்கன்னா நேடு தூக்கி அந்தகம் போட்டார் நம்ம மேலே. அவர் ரொம்ப நல்ல நம்ம அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாருங்க தாங்க போயிடுச்சா. அவர் நம்ம மேலே படாமல் தான் சார் நேடு போடுவார். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வந்து நம்மளை அடிக்கிறதுக்காக நேடு போடல. அந்த பக்கம் பாறை ஒன்று உருண்டு வந்துட்டு இருந்திருக்கு. நம்ம மேலே பட்டு நமக்கு செத்துருவோமோ அப்படின்ற ஒரு நம்ம மேலே இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் வந்து அந்த நேடு தூக்கி போட்டு நம்மளை காப்பாற்றிருக்காரு. நீங்கள் அவர் தப்பாக நினைக்காதீங்க. லெட்ஸ் கோ ஃபார் 18,000 லைக் இந்த சாட் கேஸ். அவர் தூய உள்ளம் கொண்டவர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து அருண் கவுடா. அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்காரு.